வணக்கம். மகாபாரத பெருங்கதையின் ஆழமான பக்கங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் காலத்தை பின்னோக்கிச் சென்று 2 மகாத்மியங்களை விரிவாக காணப்போகிறோம். குந்தி தேவியின் ரகசிய புதல்வனாக கவச குண்டலங்களுடன் உதித்த மாவீரன் கர்ணனின் பிறப்பு முதல் பாஞ்சால நாட்டின் தீச்சுடராகத் தோன்றிய திரௌபதியின் சுயம்வரம் வரை இந்த 5 நிமிட தொகுப்பில் ஒவ்வொரு உணர்ச்சியையும் ஒவ்வொரு விதியையும் நாம் ஆராயப்போகிறோம். இது வெறும் கதையல்ல, அறம் மற்றும் வீரத்தின் சங்கமம். யதுவம்சத்து இளவரசி குந்தி மிகவும் சாந்தமானவள். அவள் குந்தி போஜ மன்னரின் அரண்மனைக்கு வந்திருந்த துர்வாச முனிவருக்கு ஓராண்டு காலம் கண்ணும் கருத்துமாக பணிவிடை செய்தாள். முனிவரின் கோபத்திற்கு ஆளாகாமல் அவரை மகிழ்வித்ததால் அவர் அவளுக்கு ஒரு அபூர்வ வரத்தை அளித்தார். அந்த மந்திரத்தை உச்சரித்து அவள் எந்த தேவனை கூப்பிட்டாலும் அவர் நேரில் வந்து அவளுக்கு ஒரு புதல்வனை அளிப்பார் என்பதே அந்த வரம். ஆனால் அந்த வரமே அவளது வாழ்வின் பெரும் போராட்டத்திற்கு தொடக்கமாக அமையும் என்று அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஒரு அழகிய காலை பொழுது உதய சூரியனின் பிரகாசத்தை கண்ட குந்திக்கு முனிவர் தந்த மந்திரத்தின் மீது ஒரு சிறு சந்தேகம் கலந்த ஆர்வம் ஏற்பட்டது. அந்த மந்திரம் உண்மையிலேயே வேலை செய்யுமா என்று சோதிக்க நினைத்தாள். கங்கை நதிக்கரையில் நின்று கொண்டு சூரிய தேவனை குறித்து அந்த மந்திரத்தை உச்சரித்தாள். அந்த வினாடியே ஆகாயம் பிளந்தது போன்ற ஒரு பேரொளி தோன்றியது. ஜொலிக்கும் கிரீடத்துடனும் தேஜசுடனும் சூரிய பகவான் அவள் முன் நேரில் காட்சியளித்தார். மந்திரத்தின் வலிமையால் தான் வரவேண்டியதாயிற்று என்று அவர் கூறினார். மந்திரத்தின் பலனாக சூரிய தேவனின் அம்சமாக ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சாதாரணமானதல்ல. பிறக்கும் போதே அதன் உடலில் மின்னும் தங்கக் கவசமும் காதுகளில் தெய்வீக குண்டலங்களும் இருந்தன. இவை அந்த பாலகனுக்கு அழிவில்லாத தன்மையை அளித்தன. ஆனால் திருமணமாகாத கன்னியான குந்திக்கு அந்த குழந்தையை ஊர் அறிய வளர்க்கும் தைரியம் இல்லை. சமூக பழிக்கு அஞ்சி மிகுந்த கண்ணீருடன் அந்த பிஞ்சு குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் கிடத்தி அஸ்வ நதியின் ஓட்டத்தில் மிதக்க விட்டாள். அந்த நதி ஒரு மாவீரனின் தலைவிதியை சுமந்து கொண்டு ஓடியது. அந்த குழந்தை அதிரதன் என்ற தேரோட்டியால் கண்டெடுக்கப்பட்டு கர்ணனாக வளர்ந்தது. ஒரு ராஜகுமாரன் தேரோட்டியின் மகனாக வளர்ந்ததே விதியின் விசித்திரம். இதே விதிதான் பாண்டவர்களின் வாழ்விலும் விளையாடியது. கர்ணனின் கதை ஒருபுறம் இருக்க, பாஞ்சால நாட்டில் ஒரு மாபெரும் சுயம்வரத்திற்கான ஏற்பாடுகள் தயாராகிக் கொண்டிருந்தன. அதுதான் திரௌபதியின் சுயம்வரம். மகாபாரதத்தின் அரசியலை மாற்றிய மற்றொரு முக்கிய நிகழ்வு இது. பாஞ்சால மன்னன் துருபதனால் யாகத்தீயிலிருந்து மகளாக பெறப்பட்டவள் திரௌபதி. அவளது சுயம்வரத்திற்கு உலகமே திரண்டு வந்திருந்தது. கௌரவர்கள், கர்ணன், ஜராசந்தன் போன்ற பெரும் வீரர்கள் அனைவரும் அங்கே குழுமியிருந்தனர். அந்தண வேடத்தில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த பாண்டவர்களும் அந்த சபையில் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தனர். திரௌபதியின் அழகு அனைவரையும் மயக்கியது. ஆனால் அவளை அடைய வேண்டிய நிபந்தனையோ மலையை விடவும் கடினமாக இருந்தது. துருபத மன்னன் அர்ஜுனனை மனதிற்குள் நினைத்து வைத்திருந்த அந்த சவால் என்ன தெரியுமா? நிபந்தனை இதுதான். கீழே உள்ள தண்ணீரில் தெரியும் பிம்பத்தை பார்த்து மேலே வேகமாக சுழன்று கொண்டிருக்கும் இயந்திர மீனின் கண்ணை அம்பு எய்து வீழ்த்த வேண்டும். உலகின் பெரும் வில்லாளர்கள் வரிசையாக வந்து தோற்றுப்போனார்கள். எவராலும் அந்த வில்லை வளைக்கக்கூட முடியவில்லை. கர்ணன் முன்னே வந்தபோது குலத்தை காரணம் காட்டி திரௌபதி அவனை தடுத்தாள். இறுதியில் ஓர் அந்தண இளைஞன் எழுந்து வந்தான். அவன் வேறு யாருமல்ல, வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனன். அவன் மிகச் சுலபமாக வில்லை வளைத்து தண்ணீரை பார்த்தபடியே அம்பை செலுத்தி மீனின் கண்ணை துளைத்தான். சபையே அதிர்ந்தது. அர்ஜுனன் திரௌபதியை திருமணம் செய்து கொண்டு தன் குடிலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கு தர்மர், தாயே, இன்று நாங்கள் ஒரு பிச்சை பொருளை கொண்டு வந்திருக்கிறோம் என்று வேடிக்கையாக கூறினார். குந்தி தேவி எதையும் பார்க்காமல், உங்களுக்குள் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டாள். தாயின் சொல் வேதவாக்கு. அதனால் திரௌபதி 5 சகோதரர்களுக்கும் மனைவியாக வேண்டிய ஒரு விசித்திரமான சூழல் ஏற்பட்டது. இது பாண்டவர்களின் ஒற்றுமையை சிதைக்காமல் காக்க உதவியது என்றாலும் அவளது வாழ்நாள் முழுவதும் ஒரு போராட்டமாகவே அமைந்தது. இந்த திருமணத்தின் மூலம் பாண்டவர்களுக்கு பாஞ்சால நாட்டுடன் பலமான அரசியல் கூட்டணி ஏற்பட்டது. இது ஹஸ்தினாபுரத்தின் கௌரவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியது. கௌரவர்களின் பொறாமை தீ இன்னும் வேகமாக எரியத் தொடங்கியது. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான பகை இந்த இடத்தில்தான் தனிப்பட்ட பகையாக மாறத் தொடங்கியது. சுயம்வரத்தில் அவமதிக்கப்பட்ட கர்ணன் பாண்டவர்களை வீழ்த்த சபதம் ஏற்றான். இவ்வாறு ஒவ்வொரு முடிச்சும் குருக்ஷேத்திர போரை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. கர்ணனின் பிறப்பில் தொடங்கிய அந்த மர்மமும் திரௌபதியின் திருமணத்தில் ஏற்பட்ட அந்த அரசியல் மாற்றமும் மகாபாரதத்தின் ஆன்மா போன்றது. ஒரு தாயின் பயம் ஒரு வீரனை திக்கற்றவனாக்கியது. ஒரு தாயின் சொல் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை 5 வாழ்வாக்கியது. இவை அனைத்தும் காலத்தின் விளையாட்டு. இந்த 5 நிமிட தொகுப்பில் மகாபாரதத்தின் இந்த முக்கியமான நிகழ்வுகளை நாம் ஆழமாக பார்த்தோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி. மகாபாரத பெருங்கதையின் அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு அற்புதமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். தர்மம் வெல்லும். வணக்கம்.